அப்போ தமிழ் சினிமாவை யோசிச்சு பாருங்க, ஜனவரில இருந்து இப்ப வரைக்கும் தியேட்டர்ல புது நல்ல படங்களே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. தியேட்டர்ல நல்ல படம் நாங்க எடுத்துட்டு வந்தா நீங்க தியேட்டர் கொடுக்க மாட்டேங்க. கடவுள் சொல்றீங்க. நீங்க பாருங்க, பெரிய படம் தான் படம் சார். பெரிய படமா சின்ன படமான்னு நீங்க பார்த்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்களா? அப்ப என்ன பண்ணீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் இருக்கும்போது நான் ரெக்வஸ்ட் சொல்றேன், சார் இந்த மாதிரி படம் ஒரு டீம் வைங்க, நல்ல படம் தான் நீங்க ஒரு லெட்டர் கொடுங்க, இந்த படத்துலாம் நீங்க லெட்டர் கொடுங்க வாங்க. அப்படியே ஏதோ ஒரு அளவுகள் வைக்கணும்ல சார். படம் நல்லா எடுத்திருக்காங்க, நாங்க இந்த படங்கள்லாம் கட்டாயம் இதுக்கு திரையை ஒதுக்குங்க, அப்படியே ஒரு கமிட்டி வச்சு பாருங்க, சென்சார் மாதிரி பாக்குறாங்கல்ல இல்லையா? அப்படி ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. இல்ல இதுக்கு சீலிங்கா ஒரு ப்ரொடியூசருக்கு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, சார் குறைந்தபட்சம் படம் எடுத்தீங்கன்னா விளம்பரத்துக்குன்னு இந்த இடத்துல ஒதுக்குங்க, மினிமமா ஒரு கொடுங்க, 5 லட்சம் இதுக்கு பண்ணுங்க, இல்ல மொத்தமா ஒரு 15 லட்சம் பண்ணுங்க, 20 லட்சம் பண்ணுங்க, ஒரு சீலிங்க சொல்லுங்க. ஏன்னா இப்போ கார்பரேட் கம்பெனி சொல்றாங்க, நம்ம கிட்ட டிமாண்ட் பண்றாங்க, சார் தமிழ்நாட்டுல தமிழன் ஒரு படம் எடுத்த படத்தை தமிழ்நாட்டுல ரிலீஸ் பண்ண முடியலங்கிறது ரொம்ப அவமானமான ஒரு விஷயம் சார், இல்லையா? இப்ப ஒரு கார்பரேட் எல்லாரும் இப்ப மால்ஸ் வச்சிருக்காங்க போது எங்களுக்கு டிக்ளேர் பண்ணுங்க, நாங்க நல்ல படம் எடுத்துட்டு வரோம், ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டேங்குது காரணம் தான் கேட்கிறேன். ஒரு சண்டை போடல, ஏன்னா காரணம் சொல்லுங்க, எவ்வளவு ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லுங்க, எப்படி ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க கத்துக்கிட்டு அடுத்த படம் பண்றோம். இல்லையா ப்ரொடியூசர் வரமாட்டாங்க, நீங்க இவ்வளவு பண்ணாதான் பண்ண முடியும், பணத்தை ரெடி பண்ணிட்டு வருவாங்க. இது ரெண்டுமே தெரியாம படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேட்டர் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு டெய்லி போன் பண்ணி ஒரு தேட்டர்ல கெஞ்சி தேட்டர் போட வேண்டிய சூழல் இருக்கு. திருப்பூர்ல அவர் படம் ரிலீஸ் ஆக வேண்டிய சொந்த ஊர்ல இதே சக்தி தியேட்டர்லயும் அந்த இஷ்யூஸ் இருந்தது. அப்புறம் அவர் ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போட்டாங்க, சரிங்க சார் நாங்க போடுறோம், நாங்க மக்கள் பாக்குறாங்க. அப்ப மாலுக்கு வர்றது ஏன் முக்கியம்னா, அங்க ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கு, அங்க வெவ்வேறு வேலைக்கு வருவாங்க. அப்ப இந்த படம் டிக்கெட் இல்லைன்னா இந்த படத்துக்கு போவாங்க, அந்த படம் டிக்கெட் இல்லைன்னா இந்த படத்துக்கு வருவாங்க. அப்ப அதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கு.